ஜெய் மாதா. ஸ்ரீ வைஷ்ணவி தேவியின் வைபவ கும்மி ராகமாளிகை இப்போ பாட போகிறேன். வைஷ்ணவி தேவியின் வைபவம் கூறிட வரசிதி கணபதி தாழ்பணிந்தேன். இஷ்டமுடன் எந்தன் வாக்கினில் தோன்றியே அம்புவயன்னை மகிமைகளை இயம்புவயன்னை மகிமைகளை அண்டர்கள் போற்றிடும் அன்னை ஸ்ரீ வைஷ்ணவி அற்புதமெல்லாம் எடுத்துரைக்க தண்டனிட்ட பெரியோர்கள் நல்லாசியை நாடி பணிந்திட்டே நல்குவீரேன். திருமுல்லை வாயில் என்றோர் திருப்பதி ஒரு பக்தருக்காக உண்டானதுவாம். மறுவில்லா மனத்தின நினைத்தபடி இங்கே மாதா ஸ்ரீ வைஷ்ணவி வந்தமர்ந்தாள். அழகான ஆலயம் அற்புதமாய் கட்டி பழமரங்கள் சூழ்ந்த வனத்தினிலே நிழலிழைக்கும் முல்லை கொடி சூழும் பந்தல் கீழ் நித்திய வாசமாய் பிரதிட்டை செய்தார். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வகுத்து கொடுத்த வழிமுறையாய் உள்ளிருந்த தேவிக்குற்ற வழிபாடு உத்தமர்கள் இருவர் செய்தார்கள். கண்கள் இரண்டும் ஓர் பொருளை காண்பது போல கருத்தோரோமித்தன்பாய் இருப்பவராம். அண்ட பிரம்மண்யமும் பார்த்த சாரதியாரும் அன்னைக்கே இரு கண்கள் போன்றவராம். ஆதி முதல் ஒன்றாய் சேர்ந்து வாழுமேவர் ஆதாரமாய் கொண்டார் அன்னை பாதம். பாதில் வல்லவரும் வைத்தியனி பூணரும் வாழ்வி துறந்தன்னை கடியாரானார். உள்ளிருக்கும் ஒளி ஓங்கி வளர்ந்தெங்கும் வெள்ளமாய் பொங்கி எழுந்ததம்மா. துள்ளியோடி வந்தார் பக்தர் எல்லாம் இங்கு துதித்து பூஜித்து மகிழ்வடைந்தார். வளர்ப்பேரை போல வளர்ந்த அருள் தன்னை வாரி வழங்கினாள் அன்னையவள். தளர்வடைந்தோர் எல்லாம் தளித்து செழித்திட தவறாமல் அருள்மழை பொழிந்தாள் தேவி. நாட்டிசையில் இருந்து வரும் பக்தர் நாளுக்கு நாள்கள் வளர்ந்திடவும் ஆள் போல் தழைத்த அருளுடையாள் அன்னை ஆலயத்தை பெரிதாக்கி கொண்டாள். ஆனை முகனையும் ஆறு முகனையும் அன்பாய் தன் பக்கத்தில் வைத்து கொண்டாள். தானாக மீனாட்சி தேவியும் வந்திங்கு தங்கினாள் உற்சவ மூர்த்தியாக. சங்க நிதியுடன் பத்மநிதியும் ஸ்படிக விநாயகர் சண்முகரும் கங்கை சங்கம் சாளி கிராமம் ஹனுமாரும் காமாட்சி தேவியும் வந்து வந்தார். பகவான் ரமணரும் சச்சிதானந்தரும் அருணகிரிநாத சுவாமிகளும் அகம் பிரம்மனே பெற்ற சேஷாதி சுவாமி அன்னையை சூழ்ந்த அமர்ந்து கொண்டார். மாகேஸ்வரியோடன் நாராயணி பிராமி மங்களமாகவே வந்தமர்ந்தார். யோகேஸ்வரர் ஆஞ்சநேயரும் வந்திங்க ஏகபோகமாய் விளங்குகின்றார். கிழக்கு கோபுர வாசலருகினில் கீர்த்தியை வியாச விநாயகரும் வேழமுகத்துடன் வேண்டும் வரம் தர வேகமாய் வந்தமர்ந்தார் எதிரில். கங்கை என்னும் புண்ணிய தீர்த்தம் தந்தாள் அன்னை அங்கருகில் ரமண தீர்த்தம் தந்தாள். தங்காமல் ஓடிடும் யமுனையை இங்கு நம் தாகம் தணித்திட கொண்டு வந்தாள். தட்சிணாமூர்த்திக்கும் சன்னதி கட்டி
வருஷமுடன் குருவாரத்தில் தேவியும் பரம குருவாய் விளங்கிடுவார். குரு ஜெயந்தி எல்லாம் கோலாகலமாக கொண்டாடி ஏழைக்கு அன்னமிட்டு திருப்புகழ் பஜனையும் திவ்ய நாம பஜனையும் திக்கெட்டும் கேட்க முழங்க வைத்தாள். அன்னசாலையை அமைத்து கொண்டழங்க அனைவருக்கும் போஜனம் அழைத்து வந்தாள். சின்ன சின்ன கோடல் கட்டி கொண்டாள் அன்னை சிந்தை தெளிந்தவர் வந்திருக்க. பாகசாலையை பெரிதாக கட்டிய பக்கத்தில் கோஷாலை தான் அமைத்தாள். வேகமாய் பஜனைகள் சித்திர மண்டபம் புத்தக சாலையும் வைக்க செய்தாள். அன்றாடம் பூஜைகள் அழகாய் நடக்கவே அன்னையவளருளால் வகுத்தாள். மன்றாடியதும் பக்தர் கருள் செய்ய மாதா பல லீலை செய்து வந்தாள். அந்தந்த வேளையில் வந்தன்பர் செய்திடம் அர்ச்சனைகள் ஏற்று அருள் புரிவாள். எந்தெந்த வரங்களும் ஏனென்று கேளாமல் இஷ்டமுடன் தந்து வாழ்த்திடுவாள். வெள்ளிக்கிழமை விசேஷ பூஜைகளும் வியாழந்தோறும் குரு பூஜையுண்டாம். கொள்ளையழகுடன் பௌர்ணமியில் தேவி சந்தன காப்பில் ஜொலித்திடுவாள். ஆடிப்பூரத்தில் தைலாபிஷேகமாடி ஆண்டாள் அலங்காரம் செய்து கொள்வாள். கூடியிருப்பவர் கண்டு கழித்திட கோதையாய் காட்சி கொடுத்திடுவாள். பூரத்தின் மகிமையை புகழ்ந்திட போகமோ பூமித்தை கோதையாய் பிறந்த நன்னாள். ஆரங்கள் சூட்டியே அரங்கனை மணந்தவள் ஆண்டாளாய் வைஷ்ணவி தோன்றிடுவாள். ஆண்டாளாய் வைஷ்ணவி தோன்றிடுவாள். ஆண்டிலைந்து தைலாபிஷேகம் உண்டாம். ஆடிப்பூரம் நவராத்திரியிலும் வேண்டி நரகாசூரன் கேட்டவரத்தினால் கொண்டாடும் தீபாவளி தன்னிலாம். புவனங்கள் எல்லாம் போற்றும் அன்னைக்கின்று போகி பண்டிகையில் அபிஷேகமாம். நவமாய் பிறந்திடும் சித்திரை புத்தாண்டில் தேவி தைலாபிஷேகம் செய்வார். அந்தந்த அவதாரம் செய்த திருநாளில் அன்னையோ வடிவத்தில் தோன்றிடுவாள். சொந்தமாய் எல்லா தெய்வ வடிவமும் வந்து அன்னையிடம் வெளிப்படுவார். வைகுண்ட ஏகாதசி தன்னில் வைஷ்ணவி வகையாக அலங்காரம் செய்து கொள்வாள். வாசமாய் ஏழுமலை தன்னில் வாழ்ந்திடும் சீனிவாசர் அவதாரம் கொள்வாள். சிவராத்திரியில் தேவி சிவனாகவே மாறி தவமாதவர் கருள் செய்திடுவாள். நவமியில் ஸ்ரீராமராக காட்சி தந்த நம் முன் வில்லேந்திய நின்றிடுவாள். அஷ்டமியில் அன்னை கிருஷ்ணனை போலவே அலங்காரம் செய்து கொண்டானந்திப்பாள். கஷ்டமில்லாமலே கண்ணனை கண்டு நாம் கழித்து கோபியர் போல் மாறிடலாம். நவராத்திரி வைபவம் நாடெங்கும் கொண்டாடும் நம்மன்னை வைஷ்ணவி தேவிக்கிங்கே தவயோகியாம் பார்த்த சாரதி ஆட்சியும் பாங்கினை போலெங்கும் கண்டதில்லை. நாடெங்கிலும் உள்ள பக்தர்களுக்கெல்லாம் நவராத்திரி அழைப்பிதழ் அனுப்பிடுவார். நாடி வரும் பக்தர் தங்கி தரிசிக்க நலங்கள் பல
வீதம் செய்திடுவர். ஆலயமெங்கிலும் அலங்கார தோரணம் ஆங்காங்கு பாங்காயமைத்திடுவர். கோல விளக்குகள் வண்ணம் வண்ணமாக கோவிலை சுற்றி அமைத்திடுவர். அன்னதானத்துடன் தண்ணீர் பந்தல்களும் அறுசுவை சிற்றுண்டி சாலைகளும் இன்னமுதாம் பல நைவேத்தியங்களும் ஏழைக்கு இலவசமாய் அளிப்பர். ஆவலுடன் வந்து அன்னை பணி செய்ய அன்பர்கள் வந்து நிறைந்திடுவர். காவல் படையினர் கருத்துடன் வந்தெங்கே காலையும் மாலையும் காத்திருப்பர். ஆரம்பமாகும் தினமதி காலையில் ஆனைமுகற்கு அபிஷேகம் செய்வர். ஆலயமெங்கிலும் சுற்றி வந்து காப்பு கட்டி கணபதி ஹோமம் செய்வர். தேவிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தேகம் புலகிதமாகிடவே சேவித்து ஹாரதி கண்டு கனிவுடன் சேவார்த்திகள் மகிழ்வீதிடுவர். பஜனை மண்டபத்தில் பாங்குடன் வைஷ்ணவி பரமானந்தமாய் குழுவிருப்பாள். பக்கத்தில் ஸ்ரீசக்த யந்திரத்தில் பக்தர்கள் பணிவுடன் லட்சார்ச்சனைகள் செய்வர். காலையில் செய்யும் லட்சார்ச்சனைக்காக கணக்கற்ற ஆண் பெண்கள் கலந்து கொள்வர். கருத்துடன் உச்சி கால பூஜை நைவேத்தியம் கற்பூர காரத்தி செய்திடுவர். நாளும் சோமங்கலி கன்னி பெண்களுக்கும் நல்லடைகள் தந்து உபசரிப்பர். ஆளும் பொங்கியம்மை ஆகம் குளிர்ந்திடவே ஆடை கோரத்திக்கு அளித்திடுவார். பார்க்க வரும் பக்தர் பசியுடன் செல்லாமல் பட்சமாய் அன்னமளித்திடுவார். யாருக்கும் வருத்தம் உண்டாகாமல் அவர்க்கு ஆன உதவிகள் செய்திடுவர். உற்சவ வைபவம் உரைத்திடலாகுமோ உணர்ந்ததை உள்ளபடி உரைப்பேன். கச்சிதமாகவே காலையும் மாலையும் கணக்கற்ற பக்தர்கள் கூடிடுவர். மாலையில் மகாபிஷேகமோடு தினம் மனங்கவரும் அலங்காரம் செய்வார். சேலையும் மாலையும் சிறந்த அணி பணி சிறப்புடன் தேவிக்கு சிங்காரிப்பர். முகத்தில் சந்தன காப்பு மினுமினுக்க அம்மன் முருவழி தன்பாய் அழைத்திடுவாள். அகமும் புறமும் ஆனந்தமாகவே அன்னையை கண்டு நாம் போற்றிடலாம். கருட வாகனத்தில் களிப்புடன் நமதன்னை கம்பீரமாய் காட்சி தந்திடுவாள். வருடத்தில் நவராத்திரி உற்சவ காலத்தில் வைபவமாய் சுற்றி வந்திடுவாள். நாதஸ்வர இசை பாட்டும் பஜனையும் நாலு பூரம் சூழ்ந்து ஒலித்திடுவே. அதவனை போல சுடர் வீசும் வானங்கள் அற்புதமாக கொளுத்திடுவார். நாளமோல் அலங்காரம் செய்திடுவார். அன்பர் நாடெங்கிலும் உள்ளோர் பார்த்திடவே வாழும் பல்லாயுதம் ஏந்திய வைஷ்ணவி காளியாய் காட்சியும் தந்திடுவாள். லக்ஷ்மி சரஸ்வதி ராஜராஜேஸ்வரி லாவண்யமாய் வள்ளி ரூபமுடன் அட்சயமாகவே அன்னமளித்திட அன்னையன பூரணி ஆயிடுவாள். ஆய கலைகள் அனைத்திற்கும் ஆதியாம் காயத்ரியாகவும் தோன்றிடுவாள். மாயத்தை நீக்கியே மனதை தெளிவிக்க மாதா யோகேஸ்வரியாயிருப்பாள்.
எத்தனை வேடிக்கை எத்தனை வைபவம் எத்தனை ஆயிரம் பக்தர்களாம் அத்தனை பேர்களும் அமைதியுடன் வந்து ஆனந்தமாய் கண்டு போற்றிடுவர். வைஷ்ணவி தேவியின் வைபவங்கள் சொல்ல வாக்கிற்கும் மனதிற்கும் சக்தியுண்டோ? நிஷ்காமியமாகவே தேவியை பூஜிக்கும் நிர்மல சித்தர்கள் அறிந்து கொள்வார். அல்லும் பகலும் அன்னை நினைவினால் அகமுருகி போற்றும் இரு பெரிய சொல்லோ கடங்கா தேவியின் சேவையில் சோகம் பாவத்தில் சுகித்திருக்க. பக்தியில் பண்பட்ட மனத்துடையார் பார்த்த சாரதி என்னும் பெயருடைய சக்தி ஸ்ரீ வைஷ்ணவி தன்னருளால் இங்கு பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்திடுக. சன்னதியே கரி என்று இருப்பவர் சாது பிரம்மண்யர் தவ பெரிய அன்னையின் சேவையில் ஆனந்தமாக பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திடுக. அன்னைக்கரும் பணி செய்திடுவோரெல்லாம் ஆனந்தமாகவே வாழ்ந்திருப்பார். முன்ன பின்னையோ ஜன்மமும் பெற்றிடர்கள் பேரின்பமாய் வீடும் பெற்றிடுவார். வாழி வாழி தேவி பூஜை மலர் பதம் வாழி வாழி தேவி பக்தரெல்லாம் வாழி அருள் தந்தை குருவான் பெரியோர்கள் வாழி பல்லாண்டன்னை திருவருளால். வாருங்கள் எல்லோரும் வைஷ்ணவி கோவிலில் சேருங்கள் அன்புடன் பக்தர்களே. கூறுங்கள் அன்னை திருநாமங்களே. கூடி நாம் கும்மி அடித்திடுவோம் புகழ் பாடி நாம் கும்மி அடித்திடுவோம். குத்து விளக்கை நடுவில் வைத்து கைகள் கொட்டியே கும்மி அடித்திடுவோம். பக்தர்கள் செய்யும் வைஷ்ணவி பாதத்தை பாடி கும்மி அடித்திடுவோம். ஒன்றாய் பணிந்து கும்மி அடித்திடுவோம். மாதரெல்லாம் கூடி மாதா வைஷ்ணவிக்கு மங்கள ஆரத்தி செய்திடுவோம். பாதத்தில் கற்பூரம் காட்டி அன்னைக்கு திருட்டி போட்டோமிட்டு போற்றிடுவோம். மங்களமே ஜெய மங்களமே சுப மங்களமே என் பொங்கிடுவே. மங்களமே நித்ய மங்களமே என்றும் மாதா பராசக்தி வைஷ்ணவிக்கு எங்கள் மாதா பராசக்தி வைஷ்ணவிக்கு எங்கள் மாதா பராசக்தி வைஷ்ணவிக்கு.